ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதை சாப்பிட்டு வந்தால் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்கலான்னு கேட்குறீங்களா? இதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக தெரிகிற பொன்னாங்கண்ணி கீரை தான். இது பார்க்க மட்டும் குளிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது தொடர்ந்து 27 நாட்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா வெறும் கண்ணால் நேரடியாக சூரியனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ பேர் கண் பார்வை குறைபாடு உள்ளிட்ட நிறைய கண் பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸ்ட்ட போகிறோம். அவங்களும் ஏதாவது ஒரு மருந்து கண்ணுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கண் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தொடர்புள்ள உள்ளுறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். நம்முடைய மண்ணீரல் வீக் ஆனிச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு ஏற்படும் கண் பிரச்சனைகள். அதனால மண்ணீரலை பத்திரமா பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக கண் பிரச்சனைகள் அதுவாகவே சரியாயிடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் எரிச்சல், கண் சிவத்தல், பார்வை குறைபாடு இது எல்லாமே சரியாயிடும். இந்த கீரையோட உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடையை குறைக்கவும், துவரம்பருப்பும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடையை கூட்டவும் பயன்படுது. இது ரத்தத்தை சுத்திகரிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க பொன்னாங்கண்ணி கீரை மசியல் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை 1 கப், பசிப்பருப்பு அரை கப், சின்ன வெங்காயம் 10, பூண்டுப்பல் 8, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 1, சீரகம், கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் அந்த பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு சின்ன கப்பால் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அந்த ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு. அதோடு நம்ம கழுவி கட் பண்ண பொன்னாங்கண்ணி கீரை, தேவையான அளவு உப்பு, கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கீரையை வேக விடுவோம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து விட்டு இந்த கீரையில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சுவையான பொன்னாங்கண்ணி கீரை மசியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.